நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் நாம இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு பாவங்கள் எந்தெந்த வகையில் வந்து சேரும் அப்படிங்கறத பத்தி பார்க்க இருக்கோம். எத்தனையோ வகையில பாவங்கள் வந்து சேர்ந்தாலும் நம்ம அதை 3 வகையா பிரிக்கலாம். ஒரு மனிதனுக்கு பாவம் வரக்கூடிய வகைகள் 3. அதில் 1 எண்ணங்களால், 2 பேச்சால், 3 செயல்களால். எண்ணம், பேச்சு, செயல், இந்த 3 விஷயங்களால் தான் ஒரு மனிதருக்கு பாவம் வந்து சேரும். செயல்களால் பாவம் வர்றது நம்ம எல்லாருமே அறிஞ்சிருப்போம். ஏன்னா ஒரு மனுஷன் தீய செயல் செய்யும் பொழுது அதன் மூலமாக தான் அவங்களுக்கு பாவம் வந்து சேரும். ஒரு மனிதரையோ உயிரையோ நம்மளோட செயலால கஷ்டப்படுத்தணும்னா அதன் மூலமாக நமக்கு பாவம் வரும். 2வது பேச்சால். அவதூறான பேச்சு, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துற மாதிரியான தீய சொற்களை பேசுறது, பொய் பேசுறது, புறம் பேசுறது, இப்படி தன்னுடைய பேச்சாலையும் பாவங்களை ஒரு சிலர் சம்பாதிக்கிறாங்க. 3வது பாவம் தான் ரொம்பவுமே விசித்திரமானது. எண்ணங்களால் பாவத்தை சேர்ப்பது. எண்ணங்களால் பாவம் வருமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக எண்ணங்களால் பாவம் வரும். நம்ம முதல்ல பார்த்த 2 விஷயங்களும் ஒரு செயலால மத்தவங்கள பாதிப்பு ஏற்படுத்தலாம், நம்மளுடைய பேச்சால மத்தவங்கள பாதிப்பு ஏற்படுத்தலாம். ஆனா நம்மளுடைய எண்ணம்ங்கிறது நமக்கு மட்டுமே தெரியும். அதனால யாருக்குமே எந்த பாதிப்புமே ஏற்படாதே. நம்ம மனசுக்குள்ள நம்ம ஒரு விஷயத்தை எண்ணும் பொழுது அது எப்படி பாவமாக மாறி நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமாக பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மளுடைய எண்ணங்களுக்கும் ஒரு அளவுகோல் இருக்கு. இவ்வளவுதான் நம்ம நினைக்கணும், இவ்வளவுதான் நம்ம யோசிக்கணும் அப்படின்ற ஒரு சில வரைமுறைகள் இருக்கு. அளவுக்கு மீறிய தீய எண்ணங்களையோ தீய செயல்களையோ நம்ம எண்ணங்களால கற்பனை செய்து பார்க்கும் போது கூட நிச்சயமாக நமக்கு பாவம் உண்டாகும். கற்பனை தானே செஞ்சு பார்க்கிறோம், நம்ம நினைச்சுதானே பார்க்கிறோம், இது யாருக்கு தெரிய போகுதுன்னு தீய விஷயங்களை நம் மனதிற்குள்ள நம்ம கற்பனை செஞ்சு பார்த்துக்கிட்டே இருந்தாலும் அதுவும் நிச்சயமாக பாவத்தில் சேரும். அதனால வரக்கூடிய கர்ம வினையையும் நீங்கள் அனுபவிச்சுதான் ஆகும். அதனால எப்படி நீங்க உங்களுடைய செயல்கள்லயோ உங்களுடைய பேச்சிலேயோ கவனமா இருக்கணுமோ, இந்த பாவத்திலிருந்து உங்களை நீங்க தற்காத்து கொள்றதுக்கு உங்களுடைய எண்ணங்கள்லயும் நீங்க கவனமாக இருக்கணும். அப்பதான் இந்த பாவங்கள்ல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக்க முடியும். நம சிவாய.